வங்கக்கடலில் புதிய குறைந்த அழுத்த மண்டலம். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் புதிய குறைந்த அழுத்த மண்டலம் ஒன்று உருவாக வாய்ப்புள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரித்துள்ளது. எனவே கடலோர பகுதியினர் மற்றும் பொதுமக்கள் அடுத்தடுத்த வானிலை அறிவிப்புகள் குறித்து மிகவும் அவதானமாக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். அக்குரே கொடையில் துப்பாக்கிச் சூடு, 2 பலி. அக்குரே கொடை பகுதியில் உள்ள பல்பொருள் அங்காடி வாகன திரைப்படத்தில் காரொன்றிற்குள் இருந்த ஆணும் பெண்ணும் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர். T-56 ரக துப்பாக்கியினால் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கும் போலீசார் கொலைக்கான காரணம் குறித்து தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். பாடசாலைகளுக்கு இன்று முதல் விடுமுறை. அரச மற்றும் அரசு அனுசரணை பெற்ற பாடசாலைகளின் 1ஆம் தவணைக்கான முதற்கட்ட கற்றல் செயற்பாடுகள் இன்றுடன் நிறைவடைந்தது. மார்ச் 2ஆம் திகதி வரை விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே 2025ஆம் ஆண்டிற்கான கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை எதிர்வரும் 17ஆம் திகதி முதல் 26ஆம் திகதி வரை நாடு முழுவதும் நடைபெறவுள்ளது. பிரபல உணவக சாப்பாட்டில் பாம்புக்குட்டி. கொழும்பு பம்பலப்பட்டியில் உள்ள பிரபல உணவகத்தின் சாப்பாட்டில் பாம்புக்குட்டி இருப்பதாக வெளியான வீடியோ சமூக வலைத்தளங்களில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எனினும் இதனை முற்றாக மறுத்துள்ள உணவக நிர்வாகம் இது வியூஸ்களுக்காக செய்யப்பட்ட சதி என கூறியுள்ள நிலையில் கொழும்பு மாநகர சபை அதிகாரிகள் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். முக்கோண காதல். மும்பையில் அதிர்ச்சி சம்பவம். தனது காதலனை மற்றொரு பெண் காதலித்ததால் ஏற்பட்ட கோபத்தில் அந்த பெண்ணை துப்பாக்கியால் சுட்டுக்கொலை செய்த அதிர்ச்சி சம்பவம் மும்பையில் அரங்கேறியுள்ளது. பலமுறை எச்சரித்தும் கேட்காததால் திட்டமிட்டு இந்த கொலையை செய்ததாக கூறப்படும் நிலையில் சந்தேக நபரான இளம்பெண்ணை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி சிம்பாப்வே அபார வெற்றி. கொழும்பில் நடைபெற்ற T20 உலகக்கிண்ண தொடரின் 19வது போட்டியில் பலம் வாய்ந்த ஆஸ்திரேலிய அணியை 23 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி சிம்பாப்வே அணி வரலாற்று வெற்றி பெற்றுள்ளது. முதலில் துடுப்படுத்தாடிய சிம்பாப்வே 169 ஓட்டங்களை குவிக்க இலக்கை துரத்திய ஆஸ்திரேலிய அணி 146 ஓட்டங்களுக்குள் சுருண்டது.